சம்பாதிக்கிற காசுலாம் எங்க போகுது? சேவிங்ஸே இல்லையே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டுது, தண்ணியா கரைஞ்சு போகுது. அப்படி நம்ம என்னதான் செலவு பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம என்ன செலவு பண்றோங்கிறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பாக்கலாம். இங்க பாருங்க, சம்பளத்தை முதல்ல வாங்கினோன்னு அதுல பாத்தீங்கன்னா 30% டைரக்ட் டாக்ஸை கட்டிட்டு தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா ஒண்ணு செலவழிப்போம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். செலவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு பொருள் வாங்குறது, ஆடம்பரமான பொருள் வாங்குறது, ரொம்ப ஆடம்பரமான பொருள் வாங்குறது. ஒரு நார்மலான பொருள் வாங்கினீங்கன்னா 12% டாக்ஸ் கட்டி நீங்க அந்த பொருளை வாங்கணும். இதுவே கொஞ்சம் ஆடம்பரமான பொருள் வாங்கினா 18% டாக்ஸ் கட்டி வாங்கணும். இதுவே ரொம்ப ஆடம்பரமான பொருள் வாங்கினா 28% டாக்ஸ் கட்டி வாங்கணும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நீங்க அமௌண்ட் பாக்குறீங்களா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க மணி ஏர்ன் பண்றீங்களா? ஆமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்க ஈஸியா குயிக்கா பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத குயிக்கா அமௌண்ட் வாங்கினீங்களா? ஆமான்னு சொன்னீங்கன்னா 20% டாக்ஸ் கட்டி நீங்க வாங்கணும். இல்லைன்னு சொல்றீங்கன்னா 12.5% டாக்ஸ் கட்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்த ஏர்னிங்ஸை டாக்ஸ் கட்டி வாங்கணும். இதுவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல மணி ஏர்ன் பண்ணலையா, ஓகே, உங்க லாஸை வச்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கலாம். என்ன மக்களை கேட்டீங்களா? இப்படி நம்ம வாங்குற அருணா கையில இருந்து ஆடி கார் வரைக்கும் எல்லாத்துக்குமே டாக்ஸுங்க. டாக்ஸ் இப்படி நம்ம வாங்குற சம்பாத்தியம் எல்லாமே டாக்ஸுக்கு தாங்க போயிட்டு இருக்கு தனியா. இதுல நம்ம எங்க சேவிங்ஸ் வைக்கிறது, டெபாசிட் போடுறது எங்க பண்றது? இப்படியே போச்சுன்னா எல்லாம் தெருவோட போய் ரோட்ல உட்கார வேண்டியதாங்க. ஸோ இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. இப்ப எதுக்கு எடுத்தாலும் டாக்ஸுங்க.